ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வா பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூம் பிரேக்கர். அது மட்டும் இல்லாமல் இந்த மான்வாவில் வர கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடவுள்லேருந்து ஏஞ்சல்லேருந்து டெவில் வரைக்கும் எல்லாமே வரும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மக்களே. இப்போ நம்ம டேரெக்டாக மான்வாக்குள்ளே போகலாம். மான்வா ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்க்காலத்தை தான் காட்டுறாங்க. அங்கே நிறைய மிருகங்கள் வந்து இறந்து கிடக்குது. இப்போ வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, அது சரி இப்போ கடைசியாக இருக்க ஒரே மனுஷன் நீ மட்டும் தானான்னு கேட்குறான். இதெல்லாம் யாரா சொல்கிறான்னு பார்த்தா டெவில் கிங் தான் அவனோட ஸ்குவாடை வந்து ஹீரோவோட நெஞ்சில் இறக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே. அவன் இப்போ நம்ம ஹீரோ வந்து அடி வாங்கி கீழே உட்காந்துட்டு இருக்கும் போது அவன் என்ன யோசிக்கிறானா, இந்த உலகம் வந்து அதோட முடிவை வந்து நோக்கி போயிட்டு இருந்தது. கரெக்டா சொல்லணும்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டீமன் ரிலம் கூட நடந்த போர்ல வந்து நாங்க தோத்துட்டோம். இந்த ஒரு போர் காரணத்தினாலே ஏகப்பட்ட மனித இனங்கள் வந்து அழிஞ்சு போச்சு. மீதி இருந்த மனுஷங்களை அவங்க கூட்டு போயிட்டு புது மான்ஸ்டர் கிரியேட் பண்றதுக்காக இவனுங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா யாருமே இல்லாம கடைசி வரைக்கும் சர்வை பண்ணது நான் மட்டும் தான். அதுவும் இந்த ஒரு மூமெண்ட் வரைக்கும் நான் அந்த மட்டும் தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஹீரோ வந்து அவனுக்கு ஆப்போசிட் டெவில் கிங்க பார்த்து என்ன நினைக்கிறானா, இவன் தான் டீமன் லார்ட் டாட்டரஸ். அது மட்டும் இல்லாம இவன் தான் டீமன் மோனார்க் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப டீமன் லார்ட் வந்து ஹீரோ பார்த்தோன்னே உன்னை பார்த்தா ரொம்பவே வழியில இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ட்டு ஹீரோ மேல வந்து ஒரு மதரத்தை போடுறான். நான் வந்து டைம் ஸ்லோ பண்ணிருக்கேன், இது மூலமா நீயும் நானும் கான்வர்சேஷனை வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்றான் டெவில் கிங். இப்போ டீமன் லார்ட் வந்து ஹியூமனான நீ இல்ல, உன்னோட பேர் என்னது, ஜெப்பர் அதுதானே? உண்மையை சொன்னா இது வரைக்கும் நான் பார்த்த எந்த ஒரு மனுஷனுமே எனக்கு இந்த அளவுக்கான பிரச்சனை கொடுத்ததே இல்ல. நீ ஒருத்த மட்டும் தான் என்னை இந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வந்த. உன்கிட்ட இருக்க திறமைக்கு எல்லாமே உன்னை நான் பாராட்டலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஜெயிக்கவே முடியாத சண்டையை வந்து போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யாரெல்லாம் அந்த சண்டையை போடாம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு கொடுத்துட்டு போறவங்களோ அவங்க எல்லாருமே ஒரு வீக்கானவங்க தான். அப்படியாப்பட்டவங்களை பார்க்கும்போது என்னோட கோவத்தை என்னால கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி வீக்கானவங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நீ அந்த மாதிரி கிடையாது. நீ வந்து ஹியூமன் ரிலம்லயே வந்து ஹையஸ்டான ரேஞ்சில் இருக்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போறேன். நீ என் கூட வந்து ஒர்க் பண்றியா அப்படின்னு கேட்கிறான். நீ மட்டும் என் கூட ஒன்னு சேர்ந்தினா நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன உலகத்துல இருந்து பெரிய உலகம் வரைக்கும், ஏன் கடவுளோட உலகம் வரைக்குமே நம்ம போய் அதை ஆட்சி பண்ணலாம். என்னோட உன்னோட பவர் மூலமா கண்டிப்பா இதை பண்ணலாம். நீ என்ன சொல்ற அப்படின்னு டீமன் லார்ட் கை நீட்டுறான். அப்ப நம்ம ஹீரோ பார்க்கணும், அவன் சிரிச்சுட்டு என்ன கேட்கிறான், இது உண்மையாவா, நீ உண்மையிலேயே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். இதுக்கு டீமனோட ஆமான்னு சொல்றேன். ஹீரோ வந்து இது அந்த அளவுக்கு ஒன்றும் பேடான ஆஃபர் கிடையாதுன்னு நினைக்கிறான். இப்போ ஹீரோ என்ன நினைச்சு பார்க்கறானா, இப்ப நடந்த சண்டை மூலமா என்னோட உடம்பு வந்து எந்த அளவுக்கு அழியிற நிலைமையில இருக்குன்னு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் என் உடம்பு வந்து மறுபடியும் ஹீல் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த நிலைமையில இருந்து. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப என்கிட்ட இவன் என்னதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், எனக்கு ஒரு வாய்ப்பு தரதா சொல்லிட்டு இருக்கான். இவன் இதை பார்க்கும்போது ஆஃபர் மாதிரி தெரியல. நான் வந்து என்னோட உயிருக்காக கெஞ்சறத அவன் ரசிக்கணும்னு நினைக்கிறான். என்னோட நண்பர்கள் நான் யாரை ரொம்பவே விரும்பணும், அவங்களாம் வந்து நான் யார் என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டானோ அவங்க கிட்ட கெஞ்சறத பார்க்கணும் இவன் நினைக்கிறான். இப்பெல்லாம் ஹீரோ யோசிச்சுட்டு அவனோட கையை டீமன் லார்ட் கிட்ட கொடுக்கும் போது டீமன் லார்ட பார்க்கணுமே அவன் அவ்வளவு சந்தோஷம் சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறான், என்னோட பர்சனாலிட்டி வந்து ரொம்பவே மோசமானது, அவ எப்பவுமே இது என்கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பா, அது மட்டும் இல்லாம என்ன சபிச்சுட்டும் இருப்பா. ஆனா அவ சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் என் காதல கூட நான் வாங்கினதில்ல. அந்த ஒரு காரணத்தினாலே அவ வந்து என் மேல ஒரு ஸ்பெல் போட்டு வச்சிருந்தா. இப்ப நம்ம ஹீரோ நினைச்சு டீமன் லார்டோட கையை வந்து வேகமா பிடிக்கிறான். டீமன் லார்ட் இது பார்த்து ஒரு செகண்ட் ஏன்டா இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு நினைக்கிறான். அப்ப ஹீரோ என்ன சொல்றா, சரி இப்ப நான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னோட கைகளால பண்ணனா அது மூலமா என்னோட உடம்பு வந்து இப்ப வெடிக்க ஆரம்பிக்கும், அது வந்து ஹியூமன் ரிலமோட ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அப்ப ஹீரோ என்ன சொல்றா, நான் என்னோட பதில சொல்றேன் டீமன் லார்ட் டார்டரஸ், நீ எங்கனா போய் சாகுடா அப்படின்ட்டு வெடிக்கிறான் ஹீரோவே. அது எப்படி வெடிக்கிறான்னு தெரியல, ஆனா சுத்தமா வெடிச்சு போயிடுறான். அப்ப பார்த்தா டீமன் லார்ட் மட்டும் தான் அந்த நெருப்புக்கு நடுவில் நின்னுட்டு இருக்கான். அப்ப பார்த்தா டீமன் லார்ட் ஒரு கை வந்து பாதி காணும். அவனுக்கே ஒண்ணும் புரியல, என்ன ஆச்சு, என்னோட கை எங்க, என் கை எங்க போச்சு அப்படின்ட்டு டீமன் லார்ட் கத்தி கதறிட்டு இருக்கான். டீமன் லார்ட் வந்து கத்திக்கிட்டே ஆப்போசிட்ல பாக்குறான். ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோ தான், அவனோட மொத்த உடம்பே கருகி போய் இறந்து போய் கிடக்குறான். அப்படி கீழே ஹீரோ பார்த்து டீமன் லார்ட் வந்து கத்திட்டு இருக்கான், ஜெப்பர் எதுக்கும் உதவாதவனே, எப்படா உன்ன மாரி ஒருத்த வந்து என்ன டிசானர் பண்ண முடியும் அப்படின்ட்டு நேரா போய் ஹீரோட உடம்பு அடிச்சு நொறுக்கிறான். ஹீரோட உடம்பு துண்டு துண்டா கீழே விழுது. அவ பார்த்தா நம்மளுக்கு ஹீரோட வாய்ஸ் தான் கேது. கடைசியில என்னோட ஃபைட் வந்து இந்த இடத்துல முடிஞ்சு போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கான ரிவெஞ்ச் இந்த இடத்துல என்னால எடுக்கவும் முடியல, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஹியூமனிட்டி என்னால் காப்பாற்றவும் முடியல. இது எல்லாமே ஒண்ணுமே இல்லாத ரேஞ்சில் நடந்து போச்சு. அட்லீஸ்ட் நான் இந்த அளவுக்காச்சும் போராடினே அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைச்சுட்டே பார்த்தா ஹீரோ ஒரு இடத்துல கண்முழிக்கிறான். அப்படி ஹீரோ எழுந்த உடனே என்ன நினைக்கிறானா, என்னடா இது, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனேன், அது மட்டும் இல்லாம இப்ப என்னோட உடம்பு மொத்தமே நல்லா ஹீலா இருக்கு, நான் இப்ப எங்கதான் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோவா அவனுக்கு முன்னாடி இருக்க சினாரியோ பார்த்தோன்னே என்ன நினைக்கிறேன்னா, என்னடா இது டெம்பிளா, டெம்பிள் இந்த மாதிரி இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோவும் சுத்தி முத்தி பார்த்துட்டு என்ன நினைக்கிறானா, கண்டிப்பா எனக்கு தெரியும் இது இறந்ததுக்கு அப்புறம் போற அண்டர்
அண்டர் வேர்ல்டு தான். ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது, இது ஒன்றும் அண்டர் வேர்ல்டு கிடையாது, இது வந்து லோயஸ்ட் லெவல் ஆஃப் பாந்தோனியம், காட்ஸ் எங்க வாழ்றாங்களோ அதுக்கு லோயஸ்ட் லெவல்ல தான் இந்த ஃப்ளோர் இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஹீரோ இந்த வாய்ஸ் எங்கிருந்தா வருதுன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு ப்ளூ கலர்ல ஃப்ளேம் வந்து போர்ட்டல் மாதிரி ஓபன் ஆகுது. அப்ப அது உள்ள இருந்து யாரா வெளியே வரதுன்னு பார்த்தா ஒரு ஏஞ்சல் தான் வெளியே வரா. அப்படி அந்த ஏஞ்சல் வரதை பார்த்தோன்னா ஹீரோ ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு என்ன பண்றான், அவன் ஸ்வாட வந்து சம்மன் பண்ண பாக்குறான். ஆனா அவனோட ஸ்வாட் வந்து சம்மன் ஆகல. அப்படி வந்து ஏஞ்சல் வந்து ஹீரோ பார்த்து என்ன சொல்றான், ரொம்ப நீ சர்ப்ரைஸ் ஆக வேண்டாம் பேர் அப்படின்னு சொல்லுது. நான் இந்த இடத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் வந்திருக்க, கடவுளோட வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு நான் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஏஞ்சல் மெர்ச்சடிஸ் அப்படின்னு சொல்லுது அந்த ஏஞ்சல். நீ வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்ட, யூஸ்வலா உன்னை வந்து அண்டர் வேர்ல்டுக்கு தான் அமைச்சிருக்கணும். எது எப்படியோ எங்களுக்கு 3 முக்கியமான கடவுள் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்தது. அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இப்போ வந்து உன்னை வந்து பாஸ்ட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்பலாம் நாங்க முடிவு எடுத்திருக்கோம். அந்த ஏஞ்சல் சொல்றது எதுவுமே ஹீரோக்கு புரியல. ஹீரோ வந்து என்ன கேட்கிறானா, இப்ப நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த ஏஞ்சல் என்ன சொல்றான், உன்னை வந்து கடந்த காலத்துக்கு உன்னோட ஃபியூச்சர் மெமரிஸோட உன்னை அனுப்புவோம், இந்த மெமரிஸ் மூலமா நீ வருங்காலத்தையே மாத்தலாம் அப்படின்னு சொல்லுது. நீ பாஸ்டுக்கு போறது மூலமா உன்னோட ஃபியூச்சர் மெமரிஸ் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்குமே தவிர நீ இத்தனை நாள் கஷ்டப்படுத்த ட்ரைனிங் உன்னோட மேஜிக் நீ எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. நீ அந்த டைம்ல எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருப்ப அப்படின்னு சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு நீ ஆல்ரெடி ஹியூமன் வேர்ல்ட்லயே ரொம்பவே பலசாலியா இருந்த, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ கூடி சீக்கிரமே உன்னோட பலத்தை ரீச் பண்ணிடுவ. அப்ப ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்கானா, நான் என்ன கனவு கண்டுட்டு இருக்கானா, ஒரு வேலை இல்லைன்னா டீமன் லார்ட் டார்டரஸ் வந்து எதனா ஹாலுசினேஷன் மேஜிக் என் மேல போட்டிருக்கானா. உடனே ஹீரோ சிரிச்சிட்டு அந்த ஏஞ்சலை பார்த்து என்ன கேட்கிறானா, நீங்க எதுக்காக எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்கிறான். அதுக்கு அந்த ஏஞ்சல் என்ன சொல்றா, உன்னை பார்க்கும்போது நீ எங்களை நம்பின மாதிரி தெரியல, அது என்னால புரிஞ்சுக்க முடியுது, தென்னியே சொல்லி எங்களை நம்பணும்னா நாங்க உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குது. அப்ப ஹீரோ என்ன சொல்றேன்னா, அப்படி இல்ல நான் உன்னை நம்புறேன், இல்ல ஒரு வகையில உன்னை நம்புறேன், நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு 2வது வாய்ப்பு நீங்க தரும்போது அதை ஃப்ரீயா தர மாட்டீங்க, அதுக்கான பேமெண்ட் நான் பண்ணி தான் ஆகணும், என்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு அவன் கேட்கிறான். போர்க்களத்தில் இருக்கும் போது ஏகப்பட்ட மனிதர்கள் வந்து டீமன் மூலமா கொல்லப்பட்டாங்க. அப்ப எல்லா மனுஷங்களுமே கடவுளை நோக்கி தான் பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கடவுள் கூட அவங்களோட பிரேயருக்கு காது கூட கொடுத்து கேட்கல. இப்ப எந்த ஒரு பிரீஸ்டுங்களை வந்து கடவுளோட பவரை யூஸ் பண்ணி எங்களை ஹீல் பண்ணாங்களோ அதுவே அங்க வேலை செய்யாம போச்சு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை நம்புறது, எப்ப கடவுளுக்கு எங்களோட உலகம் மூலமா எந்த ஒரு ப்ராஃபிட்டே இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அப்ப எங்களை குப்பை மாரி தூக்கி போட்டுருவாங்க. இப்படியாப்பட்ட கடவுளுங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஃப்ரீயா இன்னொரு வாய்ப்பு தராங்கன்னா அது எப்படி என்னால் நம்ப முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். உடனே அந்த ஏஞ்சல் என்ன சொல்றா, உன்னோட பதில் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, இப்ப கடவுள என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்களோட பதில் என்ன நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த ஏஞ்சல் என்ன சொல்றா, எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீ காட்டுவேன்னு நம்புறோம் அப்படின்னு சொல்லுது. அப்ப பார்த்தா ஹீரோ வந்து இது கேட்டோன்னு ரொம்ப ஷாக் ஆயிடுறான், என்ன அப்படின்ட்டு. அப்ப ஏஞ்சல் என்ன சொல்றா, கடவுள் எல்லாருமே நீ போட்ட சண்டையை பார்த்துட்டு தான் இருந்தாங்க, ஒரு ஹியூமன் வந்து இந்த அளவுக்கு சண்டை போறது நினைச்சு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, அதுவும் விடாம நீ உலகம் முடிகிற ரேஞ்ச் வரைக்குமே நீ சண்டை போட்டுட்டு தான் இந்த ஒரு ஆளா தனியா, நீ கிட்டத்தட்ட 5 வருஷமா தனியா சண்டை போட்டுட்டு இருந்த டீமன் ரிலம் கூட அந்த சண்டையை பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் ஒருத்தான வாட்சிங் மாரி தான் இருந்தது. அதுலயும் நிறைய கடவுள் வந்து வருத்தப்பட்டு இருந்தாங்க, இந்த உலகம் வந்து இந்த அளவுக்கு சின்ன ஷார்ட் டைம்ல வந்து முடிய போகுதுன்னு நினைச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா உன்னோட லக் வந்து எந்த அளவுக்கு உனக்கு கை கொடுத்துருக்குன்ட்டு, அதெல்லாம் நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றா ஏஞ்சல். எந்த ஒரு காரணத்துக்காக கடவுள் வந்து உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து நீ இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ காட்டுவன்றதுக்காக தான் அப்படின்னு அவன் சொல்லும் போது ஹீரோ வந்து அந்த ஏஞ்சல் அட்டாக் பண்ணிடுறான். அப்ப ஹீரோ என்ன கேக்குறேன்னா, அந்த நாய்களுக்கு நான் போடுற சண்டை அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு கேக்குறான். நான் என் கூட இருந்தவங்க எல்லாருமே எந்த ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு போராடணுமோ எல்லாமே உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தானா, அது மட்டும் இல்லாம இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஒரு ஷோ மாதிரி இருக்கா நாங்க பண்றது. அப்ப ஹீரோ வந்து அந்த ஏஞ்சலை பார்த்து என்ன கத்திட்டு இருக்கானா, நீ என்ன நினைச்ச மறுபடியும் உங்களுக்கு அதே ஷோவை காட்டுவேன்ட்டா, ஹியூமன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானா அப்படின்ட்டு ஹீரோ வந்து அவனோட கையில வந்து எனர்ஜி எல்லாம் வர வச்சுட்டு அந்த ஏஞ்சல் அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்ப ஏஞ்சல் என்ன பண்றா, கையில வந்து ஒரு மேஜிக் சர்க்கிள் வர வச்ச உடனே ஹீரோக்கு தலைக்கு மேல ஒரு பெரிய மான்ஸ்டரோட கால் வந்துட்டு இருக்கு. அப்படி வந்த மான்ஸ்டரோட கால் வந்து ஹீரோ போட்டு அழுத்துது. ஹீரோவும் கடைசியில எப்படியாவது மேனேஜ் பண்ணி பிடிச்சிட்டு தான் இருக்கான். அப்ப அவன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஏஞ்சல் நேரா ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்லுதுன்னா, கடவுள்லாம் வந்து நம்மள இப்ப பாத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுது. நீ சில விஷயங்களை வந்து இங்க தப்பா புரிஞ்சுட்ட, நான் உனக்கு அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். கடவுள்லாம் இங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காது ஒரே ஒரு விஷயம் தான், ஒன்னு ஹியூமன்ஸ் மேல கிடையாது, ஒருத்த மேல மட்டும் தான். அதனால அவங்களுக்கு வந்து மத்த ஸ்பீஷிஸ் மேல எந்த ஒரு கவலையும் கிடையவே கிடையாது. நீ எப்போ உன்னோட உண்மையான செல்ஃப் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறியோ அப்பதான் நீ ஆசைப்படுற விஷயம் வந்து உனக்கு கிடைக்கும். உனக்கு என்ன கிடைக்குதோ அதேதான் மனித குலத்துக்கும் கிடைக்கும், அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா ஏஞ்சல். நீ என்ன நினைச்ச, இந்த உலகத்துல உனக்கு எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சுன்னு எதிர்பார்க்கிற, இப்பலாம் அந்த ஏஞ்சல் சொன்னதுக்கு அப்புறம் கையில வச்சுன்னு சொடக்குதா போடுறா. அப்படி போட்டோடனே பார்த்தா அந்த பெரிய மான்ஸ்டரோட கால் வந்து அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. அப்ப அந்த ஏஞ்சல் என்ன சொல்றனா, அது மட்டும் இல்ல, ஒரு கடவுள் மட்டும் உன்னை கடந்த காலத்துக்கு அனுப்பி ஆகணும் ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க வேற ஒரு காரணத்துக்காக. நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறது ஏது பேசுன்னு தெரியாம அமைதியா உட்காந்துட்டு தான் இருக்கா. அப்படி அவன் உட்காந்துட்டு இருக்கும் போதே அடிச்சு நாங்க என்ன காட்டுறாங்கன்னா ஏதோ அங்க பெரிய வெடிக்கிற சவுண்டே காட்டுது. அப்ப பார்த்தா டீமன் லார்ட் டார்டரஸ் வந்து யாரையோ போய் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கான். பெரிய பில்லர் தூக்கி அந்த சின்ன ஏஞ்சல் அடிக்க போகும்போது அவன் என்ன சொல்றானா, போய் உன்னோட அதிகாரியை வர சொல்லு, நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான்.
அப்ப கீழே விழுந்த ஏஞ்சல் என்ன சொல்றானா, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, நீங்க ரெக்வஸ்ட் பண்ணாம தான் நாங்க நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதே வாயை மூடு அப்படின்னு கத்துறான். நான் தான் டீமன் காட், அது மட்டும் இல்லாம 10 உலகங்களை ஜெயிச்சிருக்கேன், ஆனா கேவலம் ஒரு மனுஷங்கிட்ட இருந்து வாங்கின அடியை வந்து சரி பண்ண முடியாது. நான் சொல்றேன், என்ன சிரிக்க வைக்கலாம் ட்ரை பண்ணாது, அது ஒன்னும் இம்பாசிபிளா கிடையாது தான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சீக்கிரமா அது சரி பண்ணி, இதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்ததுன்னு கூட தெரியாத ரேஞ்சில் அதை நீ சரி பண்ணணும் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மேல இந்த இடத்துல எது நடந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு டீமன் டாட்டர்ஸ் வந்து கத்திட்டு இருக்கான். அப்போ இது எல்லாத்தையுமே ஹீரோவா அந்த ஏஞ்சலோ வந்து ஒரு கண்ணாடி மூலமா பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்ப ஹீரோ கூட ஏஞ்சல் என்ன சொல்றான், இவன் தான் டீமன் லார்ட் டாட்டரஸ், இவன் தான் அழிவின் கடவுள், அது மட்டும் இல்லாம மொத்தமா 10 உலகங்களை அழிச்சிருக்கான், உன்னோடதையும் சேர்த்து. அவனோட கோல் எல்லாமே மொத்த உலகங்களையும் அவனோட கையால் அழிக்கிறது மட்டும் தான். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் யாருமே அவனை தோக்கடிச்சதே கிடையாது, அவன் அப்படியாப்பட்ட ஒரு வாரியர் தான். இது வரைக்கும் யாருமே அவனுக்கு ஒரு சின்ன டேமேஜ் கூட கொடுத்தது கிடையாது. ஆனா அந்த ரெக்கார்டு வந்து உன்னால இப்ப முறியடிக்கப்பட்டது. உனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா நீ கொடுத்த டேமேஜ் வந்து அவனோட மரியாதையே வந்து இந்த இடத்துல வந்து கீழே இறக்கிடுச்சு. அப்ப அந்த ஏஞ்சல் என்ன சொல்றா, நாங்க வந்து என்ன ஆசைப்படுறோம்னா உனக்கும் அவனுக்கு இன்னொரு பேட்டில் நடக்கணும், அந்த பேட்டில் நீ வின் பண்ணணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். அப்ப ஏஞ்சல் ஹீரோ கிட்ட வந்து என்ன கேக்குறானா, நீ என்ன நினைக்கிற செப்பர் அப்படின்னு கேக்குறா. அதுக்கொண்டே ஹீரோவும் இதுக்கான பதில் வந்து உனக்கே தெரியும், அவன் உண்மையே சாவணும்னு ஆசைப்பட்டானா அவனோட மரணத்தை வந்து நானே அவனுக்கு ஒரு விஷா தரேன் அப்படின்ட்டு ஹீரோ ரெடி ஆகுறான். உடனே ஏஞ்சல் என்ன சொல்றா, அப்படா நான் வந்து உன்னை திரும்ப அனுப்புற ப்ராசஸ் ஆரம்பிக்கிறேன்ட்டு சுத்தி நிறைய மேஜிக் சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றானா, நீ கரெக்டா எந்த ஒரு காலகட்டத்துக்கு போவோன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா உனக்கான டைம் கிடைக்கும் உன்னோட ஸ்ட்ரென்த்தை நீ ரீகெயின் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம கடவுள்லாம் வந்து உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாரி கொடுத்திருக்காங்க, அதை வந்து நீ எப்படி எடுத்துக்கலாம்னா ரிட்டர்னர் பிரிவிலேஜ்னு கூட நீ எடுத்துக்கலாம். அதெல்லாம் நீ திரும்பி உன்னோட கடந்த காலத்துக்கு போனதுக்கு அப்புறம் அது உன்னால செக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இப்படியாப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ்டிங் காட் கிட்ட இருந்து கிடைக்குது, ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி தான், இதை பயன்படுத்தி என்னோட ரிவெஞ்சை நான் கண்டிப்பா எடுப்பேன் அந்த டீமன் லார்ட் டாட்டரஸ் மேல. அப்ப ஏஞ்சல் என்ன சொல்லிட்டு இருக்கானா, கோஆர்டினேட்ஸ் எல்லாமே ஜெனரேட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம கான்ஸ்லேஷனோட உத்தரவும் வந்துடுச்சு, உன்னை நான் அதே இடத்துக்கு அனுப்புறேன்ட்டு ஒரு லைட் பீம் வந்து ஹீரோ மேல படுது. அந்த ஏஞ்சல் ஹீரோ பார்த்து என்ன சொல்றோம், ஆல் தி பெஸ்ட் ஜெப்பர், நான் வந்து உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீ எங்களுக்கு ஒரு நல்ல ஷோ காட்டுவேன்ட்டு. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்க அதே டைம்ல பார்த்தா அந்த மேஜிக் சர்க்கிள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி ஹீரோ வேற இடத்துக்கு அனுப்புது. அப்ப பார்த்தா ஹீரோ லைட்டா கண்ணை திறந்துட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பேசிட்டு இருக்கானுங்கன்னா, இவன் கண்ணே திறக்கல, என்ன இறந்துட்டானா என்ன, வாயமுறை அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ கண்ணை திறக்கிறான். கடைசியா ஹீரோட தலைமையெல்லாம் அவனுக்கு தண்ணி எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்களா அவன் கண்ணை திறந்துட்டான், சொன்னல அவன் இன்னும் சாகல. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறான், யார் இவனுங்க, அது மட்டும் இல்லாம இவனுங்க நான் எங்கேயோ பாத்துருக்கேன். ஹீரோ வந்து அவன் ஷோல்டர்ல இருந்த ஒரு மார்க்கை பார்த்து உடனே என்ன நினைக்கிறானா, இப்பதான் ஞாபகம் வருது, கரெக்டா இல்ல 10 இல்ல 20 வருஷம் இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த டைம்ல இருந்தா நான் வந்து டெம்பிளோட ஒரு ஸ்லேவா இருந்த டைம் இது. ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும் போது அங்க இன்னொருத்த வந்து நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது இங்க இருந்த ஒருத்தர் என்ன சொல்றானா, ஒண்ணு இல்ல கேப்டன், நாங்க சும்மா தான் இருக்கோம், உங்களோட பிரேக் டைம் முடிஞ்சு போய் வேலையை பாருங்கடான்னு சொல்றான் அவனும். அப்படி அந்த இடத்துல இருந்து போகும்போது ஹீரோ பார்த்து அவன் என்ன சொல்றான், டேய் பைத்தியக்காரா, நீ மறுபடியும் இதே மாதிரி பண்ணினா நானே உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ புரியாம, டேய் நீ எதை பத்தி நான் பேசிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறான். அப்படி சொன்ன வந்து ரொம்ப கோவப்படும். பின்னாடி வந்து என்ன சொல்றானா, பிரதர் விடு, இப்ப இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா, இவனுங்களை மாரி ஆளுங்கிட்ட என்னால டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு சின்ன பையன் தான் இருக்கான். மிஸ்டர் என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன நினைக்கிறான், ஆமா இந்த குழந்தை யாரு அப்படின்னு நினைக்கிறான். இதெல்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, அதனால எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை நான் இன்வால்வ் ஆகவும் விரும்பல அப்படின்ட்டு அவன் ஏன் நடந்து போறான். ஹீரோ நடந்து போகும்போது அந்த ஏஞ்சல் சொன்னதான் ஞாபகம் வந்து உனக்கான சில பிரிவிலேஜ் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, ரிட்டர்னர் பிரிவிலேஜ் தானே, சரி அதை செக் தான் பண்ணி பாப்போமே நினைக்கிறான். அப்படி எல்லாருமே அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்றானா, அப்படி அவன் அன்லாக் பிரிவிலேஜ் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு பெரிய கோல்டன் லைட் அவன் மேல வருது. இதை பார்த்தோன்னே ஹீரோவே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிரான். அடப்பாவீங்களா, இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அவனுக்கு கிடைச்ச விஷயங்களை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். அப்படி ஹீரோ கிடைச்ச பவர் எல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கும் போது அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, அப்போ 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அங்க பாரு அந்த புது பையன் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆமா உண்மையிலேயே அவன் குட் மைனர் தான். அது மட்டும் இல்லாம இங்க வரதுக்கு முன்னாடி அவன் என்ன மைனரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தானே என்ன. இவனுக்கு யாரா சொல்றானுங்க பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த இடத்த வந்து உடச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான் உள்ள. அப்படி ஹீரோ ஒர்க் பண்றதை பார்த்துட்டு அவனுக்கு 2 பேரும் இவன் நம்ம டீமுக்கு வந்து எவ்வளவு நல்லா இருக்கும், ஏய் வாய முறா, இவன் நம்ம டீமுக்கு வந்து நம்மளுக்கு எந்த வேலையெல்லாம் பண்ணிடுவான் அப்படின்ட்டு 2 பேர் பேசிட்டே போயிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோ வந்து அந்த கல்லுங்களை உடச்சிட்டு இருக்கும் போது என்ன நினைக்கிறானா, கடவுளே இது உண்மைதானா, ஆனா என்னால இதை இன்னமும் நம்ப கூட முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்து அவனோட பிரிவிலேஜ் வந்து அன்லாக் பண்ணிருப்பான். அந்த டைம்ல தான் அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படி கடவுளுங்க கொடுத்த எல்லா பிரிவிலேஜும் அவனோட தலைக்கு வந்து டேட்டாவா ஒரே செகண்ட்ல வரதுனால அவனுக்கு பெரிய தலைவலியே வருது. அப்படி வந்த விஷயங்களை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆயிருக்கான். ஏன்னா வந்து எல்லாமே டாப் கிளாஸ் ஸ்கில்ஸ் தான். அதுல வந்து எபிலிட்டி எல்லாத்தையுமே இவனோட உடம்புல ஆக்சுவல் ஸ்கில்லாவே அவங்க பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோ அந்த ஸ்கில் எல்லாத்தையுமே பார்த்து இது ரொம்பவே அற்புதம், ஆனா இவங்க எல்லாமே இப்படியாப்பட்ட ஸ்கில்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரீயா. ஹீரோ வந்து அவனுக்கு கிடைச்ச பவர்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது, ஏய் உன சீக்கிரமே வேலையை தானே ஆரம்பிக்க சொன்ன அப்படின்ட்டு வர்றது யாருன்னு பார்த்தா மைனிங் டீமோட கேப்டன் தான் வரான். அப்படி வர மைனிங் டீம் கேப்டன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி பைத்தியக்காரங்க நான்
சொல்றது கொஞ்சம் கூட காதல குத்து கூட வாங்க மாட்டானுங்க. நான் உனக்கு சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனிங் டீம் கேப்டன் வந்து அவன் கையில வச்சுக்க சாட்டை மூலமா ஹீரோ அடிக்க பாக்குறான். ஹீரோவும் அதை பிடிச்சிடறான். ஹீரோ வந்து அப்படி அவன் சாட்டையை கையில பிடிச்சோடனே ரொம்ப ஷாக் ஆயிரான். வெறும் கையால இந்த சாட்டையை பிடிச்சானா அப்படின்ட்டு. நான் கூட அந்த மைனிங் டீம் கேப்டனை போட்டு தூக்கி போட்டு மிதிப்பான்னு நினைச்சேன் ஹீரோ. ஆனா அப்படிலாம் பண்ணாம அவன் பிடிச்ச சாட்டையை அவன் கையிலே கொடுத்து என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்பவே ஒர்க்குக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி ஹீரோ வந்து அவன் கையில கொடுத்துறாங்க. நடந்து போகும்போது என்ன யோசிக்கிறானா, இந்த கேப்டனோட சாட்டை வந்து அவ்வளவு வேகமா வந்தது. ஆனா என் கண்ணுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு ஸ்லோவா தெரிஞ்சது? ஒருவேளை நான் இத்தனை வருஷம் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனாலயா அந்த சாட்டை வந்து என் கையில சின்ன ஸ்கிராட்ச் கூட கொடுக்காத நிலைமையில தான் நான் அதை பிடிச்சிருக்கேன். ஹீரோக்கு கிடைச்ச பிரிவிலேஜ்ல இதுவும் ஒரு பிரிவிலேஜ், வால் ஆஃப் அயன். அதாவது இவன் உடம்ப வந்து ஒரு அயன் மாதிரி இருக்கும். இவனால டிஃபென்ஸும் பண்ண முடியும், அட்டாக்கும் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்தினாலதான் அந்த சாட்டையால ஹீரோட உடம்புல சின்ன ஸ்கிராட்ச் கூட போட முடியல. இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா, கல்லுங்களை தான் உடைச்சிட்டு இருக்கான். எனக்கு இவ்வளவு நேரம் பண்றேன், ஆனா எனக்கு கொஞ்சம் கூட டயர்டே ஆகல இந்த விஷயத்துல. எனக்கு அவனுக்கு கொடுத்த ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதம். இப்படியாப்பட்ட ஸ்கில்ஸ் அவனுக்கு கொடுப்பானுங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட 9 பிரிவிலேஜ் கொடுத்திருக்கானுங்க. அது எல்லாமே ரொம்பவே அற்புதம் தான். அது மட்டும் இல்லாம என்னோட ஃபியூச்சர் நாலேஜ் வச்சு என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து நான் மறுபடியும் ஈஸியா ரீகெயின் பண்ணிட முடியும். அதுக்கெல்லாம் முன்னாடி நான் முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா அப்படின்ட்டு அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோ வந்து அவன் மைண்ட் பண்ண அவ்வளவு ஸ்டோன்ஸையும் வந்து எடுத்துட்டு வந்து அங்க அக்கௌண்டன்ட் மாரி ஒருத்தர் இருக்கா, அவன் முன்னாடி எல்லாத்தையுமே வைக்கிறான். அப்பப்பா அவனே ஒரு செகண்ட் பாஸ் ஷாக் ஆயிரும். ஏன்னா அத்தனை மூட்டைங்க இருக்கு. அப்படியே அடுத்ததா பார்த்தா வெளியே வந்து ஒரு மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கான ஒர்க் லோட் வந்து முடிச்சிட்டோம். இப்ப யார் அதிகமான வேலையை இன்னைக்கு பாத்துருக்காங்கன்றது ரேங்க் கொடுப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்க வந்து குரூப் எஃப் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தா அந்த சின்ன பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். பக்கத்துல ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான். ஓ, இந்த சின்ன பையன் என்னோட குரூப்ல தான் இருக்கான் போல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல வந்து குரூப் பி தான் இருக்கு. அப்ப குரூப் பில இருக்கவனுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுங்களால எப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்க முடியுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அப்ப மைனிங் டீம் கேப்டன் என்ன சொல்றானா, மைனிங் அக்கார்டிங் ரூல்ஸ் படி, அதாவது லாஸ்டா வந்த குரூப்ஸோட எல்லா காம்பன்சேஷனையும் முதல் 3 குரூப் தான் டிவைட் பண்ணி கொடுத்தாகணும். அப்ப மைனிங் டீம் கேப்டன் என்ன சொல்றானா, சரி எல்லாம் முடிஞ்சு இப்ப நம்ம வந்து பிரேயர் பண்ண ஆரம்பிப்போம் லைட் ஆரியாக்கு அப்படின்னு சொல்றான். உடனே சுத்தி இருக்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஆல்மைட்டி காட்னஸ் ஆரியா வாழ்க வாழ்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்து அடச்சே அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க எந்த ஒரு கடவுளை வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கானுங்களோ அந்த கடவுளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். டெம்பிள் ஆஃப் ஆரியா இந்த கான்டினென்ட்லயே முக்கியமான 3 கடவுள்ல ஒரு கடவுள் தான். அது மட்டும் இல்லாம பெரிய லோன் கம்பெனி இதுதான். இந்த மைனிங் டீம்ல இருக்க நிறைய மக்கள் வந்து அவங்களோட குடும்பத்தையும் அவங்களோட நண்பர்களையும் நிறைய மான்ஸ்டருக்கு வந்து இறையா கொடுத்தது தான் இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்க எல்லாருமே டெம்பிள் ஆஃப் வாரியா தான் காப்பாத்தி கூப்பிட்டு வந்து இங்க வச்சிட்டு இருக்காங்க. அவங்க எங்களுக்காக பண்ண மெடிக்கல் பில்ஸ்க்கான பேமெண்ட் தான் இப்படி மைனிங்கா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா எது எப்படியோ இந்த சிம்பிள் வந்து என் ஷோல்டர்ல இருக்க வரைக்கும் என் இஷ்டத்துக்கு நடந்துக்கவே முடியாது. நான் எப்ப இந்த டெரிட்டரியை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போனா கூட இந்த சிம்பிள் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது மட்டும் ஒரு தடவை ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இது இதயத்தை நிறுத்தி என்ன அதே இடத்துல கொண்டுரும். இப்போ நான் இதுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே என்னோட மெடிக்கல் பில்ஸ் வந்து நான் சீக்கிரமா பே பண்ணிட்டு இந்த ஸ்டிக்மாவை உடம்புல இருந்து அழிக்கிறது மட்டும்தான். அப்பதான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும். அப்ப ஹீரோ வந்து ஓடிட்டே என்ன யோசிச்சுட்டு இருக்கானா, டீமன் லார்ட் டெர்டரஸ் இந்த தடவை நீ ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் நடக்க விட மாட்டேன், கண்டிப்பா என்னோட ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவன் கண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் தெரியறா. அப்ப ஹீரோட கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய் அழிஞ்சு போயிருக்கா. ஆல்டர் இந்த தடவை நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்தியே ஆகுவேன்னு ஹீரோ நினைச்சு நின்னுட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா லேடி பிரீஸ்ட் தான் நின்னுட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றேன்னா, இங்க யாருக்கெல்லாம் ஸ்டோர் யூஸ் பண்ணுமோ வாங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்றா. அப்படி ஹீரோ அந்த ஸ்டோருக்குள்ள போகும்போது இது எல்லாமே ஏகப்பட்ட விலை வச்சு வித்துட்டு இருக்காங்க இவங்க. ஹீரோ வந்து யோசிச்சு அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி அந்த சின்ன பையன் தான் வரான். சின்ன பையன் வந்த உடனே என்ன சொல்றானா, மிஸ்டர் நான் வேணா உங்களுக்காக ஒரு ட்ரிங்க் வாங்கி தருவா அப்படின்னு கேட்கிறான். ஹீரோ வந்து அந்த சின்ன பையனை பார்த்து என்ன கேட்கிறான், நீ உண்மையிலே காசுலாம் வச்சிருக்கியான்னு அப்படின்னு கேட்கிறான். சின்ன பையன் வந்து நான் மைனிங் பண்ணல, அதுக்காக எனக்கு காசு கொடுத்தாங்க, ஆனா இது மூலமா உங்களுக்கான எக்ஸ்பென்சிவான விஷயம் எதுவுமே என்னால வாங்கி தர முடியாது. ஆனா நீங்க வந்து என்ன அவனுக்கு கிட்ட இருந்து காப்பாத்துனீங்க, அவனுக்கு எல்லாருமே என்ன போட்டு அடிச்சுட்டு தான் இருந்தானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டீம் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். நம்ம குரூப்ல வந்து எப்பவுமே நிறைய வீக்கான பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்பவுமே லாஸ்டா தான் வருவோம். ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்டா வந்து காசும் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. அப்ப ஹீரோ வந்து அந்த சின்ன பையனை பார்த்து என்ன கேட்கிறானா, நீ என்ன என்கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்கியா, ஒரு குழந்தை கிட்ட இருந்து நான் எப்படி காசு வாங்குவேன்? அப்ப அந்த சின்ன பையன் வந்து அப்படிலாம் கிடையாது நான் சொல்லும் போது ஹீரோ அப்ப என்ன நினைக்கிறானா, இந்த சின்ன பையன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், என்னோட எல்லா காசையும் நான் செலவு பண்ண நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட வராத வரைக்கும் தான் எனக்கு நல்லது. ஹீரோ வந்து அந்த இடத்துல நடந்து போய் வேற ஒரு கடையில் தாண்டி நின்றுட்டு இருக்கான். அப்ப அந்த கடைக்காரன் என்ன கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறான். அப்ப அதுக்கு ஹீரோ வந்து உங்ககிட்ட ரெக்வரி வாட்டர் இருக்கான்னு கேட்கிறான். அப்ப அது கடைக்காரன் வந்து நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது இல்லையா, அது மட்டும் இல்லாம நீங்க புதுசா வந்திருக்கேன்னு, சரி ஒரு கிளாஸ் வந்து 1 கோல்டு, ஒரு பாட்டில் வந்து 4 கோல்டு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன பண்றானா, இந்த 1.5 கோல்டு என் கையில இருக்கு, மத்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் லோன் போட்டுக்கிறேன், அதுக்கான ஃபெசிலிட்டி வந்து உங்க கடையில இருக்குதானே அப்படின்னு கேட்கிறான். இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த சின்ன பையன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். கடைக்காரன் நீ என்னடா பைத்தியக்காரனா அப்படின்ட்டு அப்ரூவலும் கொடுத்துடுறான். அப்ப சின்ன பையன் வந்து ஹீரோ பார்த்து கத்திட்டு இருக்கான், நம்மளுக்கே ஏதோ 1-2 தான் கிடைச்சிட்டு இருக்கு, நீ எப்பறம் இவ்வளவு தைரியமா போய் லோன் எடுக்கிற, இங்க கடன் வாங்கினா மட்டும் போதும், உன்னால திருப்பி எப்பவுமே கட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான், வாய முறானா, ஜஸ்ட் அவனுக்கு ரீபே பண்ணா மட்டும் போதும் அப்படின்ட்டு அவன் வாங்கிட்டு வந்த எனர்ஜி வாட்டர் எல்லாத்தையுமே குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ வந்து அவன் குடிச்சிட்டு இருக்க வாட்டர் ஆஃப் ரிகவரி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இதை குடிச்சா அவங்க உடம்போட ஒரு போர்ஷன் ஆஃப் ஹெல்த் வந்து ரிகவரி ஆகும். ஆனா இதுவே மேஜிக் யூசர் வந்து அதை குடிச்சாங்கன்னா அவங்களோட மொத்த மேஜிக்குமே சீக்கிரமாவே ரீஸ்டோர் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இதுல 10
பாட்டில் குடிச்சா கூட மேஜிக் வந்து அந்த அளவுக்கு ரெக்கவரி பண்ண முடியாது. ஆனா எனக்கு கிடைச்சிருக்க அந்த காட்ஸோட பிளெஸிங் மூலமா இந்த வெறும் வாட்டரை என்னால எலிக்ஸரா மாத்த முடியும். அப்ப பார்த்தா அவனுக்கு எந்த ஒரு கடவுளோட பிளெஸிங்க காட்டுறாங்கன்னா எர்மஸோட பிளெஸிங் தான். அவன் எந்த ஒரு நார்மலான போஸ்ட்டை குடிச்சாலும் அதோட எஃபெக்ட் வந்து அது 500 மடங்கு அதிகமாக்கி தரும். அரிசியிலே பார்த்தா ஹீரோ வந்து மைனிங் தான் பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன நினைக்கிறானா, மைனிங் பண்றது மூலமா மட்டுமே என்னால அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியாது. இந்த இடத்துல ஹீரோ என்ன பண்றானா, வாட்டர் ஆஃப் ரிகவரி வாங்குறான், குடிக்கிறான், எக்ஸசைஸ் பண்றான், மறுபடியும் மைனிங் பண்றான். இதே தான் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அட்சீன்ல பார்த்தா மைனிங் டீமோட கேப்டன் தான் காட்டுறாங்க. அந்த கேப்டன் என்ன கேட்கிறானா, என்ன மான்ஸ்டர் அழுகுற சவுண்ட் வந்து உனக்கு மைனிங்ல இருந்து கேக்குதா அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஆப்போசிட்ல யாரா நிக்கிறான்னு பார்த்தா ஹீரோ தான். எனக்கு வந்து ஆமா கேக்குது, நீங்க தயவு செஞ்சு அண்டர் டீமை கூப்பிடுங்க அப்படின்னு கேட்கிறான். அந்த மான்ஸ்டரோட அழுகுற சவுண்ட் எங்க கேட்டதோ நான் வந்து அண்டர் டீம் அங்க கூட்டு போறேன்னு கேப்டன் கிட்ட சொல்றான். அப்படி சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன நினைக்கிறானா, இந்த மாதிரி டஞ்சன்குள்ள போனாதான் என்னால அதிகமான காசை சம்பாதிக்க முடியும். ஹீரோ வந்து இப்ப அந்த டஞ்சனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். மான்ஸ்டர்லாம் வந்து மேஜிக் ஆப் மூலமா தான் பிறக்குது, அதுவும் அந்த டஞ்சன்ல. அதுல வர மோஸ்ட் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஹியூமனுக்கு எதிராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா ஹியூமனையும் கொல்லவும் செய்யும் அது. ஆனா அதே மான்ஸ்டர் தான் ஹியூமன்ஸ்க்கு வந்து 2வது சான்ஸ் கொடுத்தது. ஏன்னா அந்த மான்ஸ்டர்களை கொண்டு அதுக்குள்ள இருக்கிற மேஜிக் ஸ்டோன் எடுக்கிறது மூலமா இங்க இருக்கிற மேஜிக் யூசர்ஸ் அதிகமாக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டரோட போன்ஸ் மூலமா நிறைய விதமான மெட்டீரியல்ஸை உருவாக்க முடியும் எங்களால. விஷயம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மான்ஸ்டர் வந்து எங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு மெட்டீரியல் தான். மான்ஸ்டர்களோட வீடுன்னு சொல்லப்படுற டஞ்சன்ல தான் நிறைய விதமான மான்ஸ்டர்ஸ் இருக்கும். அது ரொம்ப ஆபத்தானதா இருந்தாலும் அந்த இடத்துல தான் நிறைய விதமான பொக்கிஷமும் எங்களுக்கு கிடைச்சது. ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, அந்த ஹண்டர்ஸ் தான் வந்துட்டு இருக்கானுங்க. அது இப்ப நம்மளுக்கு அந்த ஹண்டர்ஸ் பத்தி தான் சொல்றாங்க. ஹண்டர்ஸும் ஸ்லேவ்ஸ் தான். அந்த ஸ்லேவ்ங்களே யாருக்கெல்லாம் வந்து மார்ஷல்ஸ் பவர் இருக்கோ அவங்கள மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்கள ஹண்டரா ஆக்கி வச்சிருக்காங்க. இவனுக்கு டைரக்டா போய் மான்ஸ்டர் கூட சண்டை போறதுனால இவனுங்களுக்கு வந்து பே ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாவே தராங்க. ஹீரோ தான் இவனுக்கு வரத பார்த்து நினைச்சிட்டு இருக்கான். ஆனா என்ன எதுக்கு மைண்ட்ஸ்ல போட்டானுங்க, நானும் ஒரு டிராவலர் தானே, அப்ப இதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்குமா என்ன? அப்ப ஹீரோக்கு ஆப்போசிட் இந்த கடைக்காரன் வந்து என்ன சொல்றானா, ஏய் நான் சொல்றது கேக்குதா இல்லையா உனக்கு, இதுக்கு மேல எங்களால உனக்கு எந்த ஒரு லோனும் தர முடியாது, என்னோட டெய்லி லிமிட் நான் வந்து ரொம்பவே கிராஸ் பண்ணிட்டு அப்படின்னு அந்த கடைக்காரன் சொல்றான். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு ரேங்க் வச்சு உன்னால இதுக்கு மேல ₹1 கூட கடன் வாங்கவே முடியாது. அப்படி அந்த கடைக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இப்ப நான் என்ன பண்றது, பேசாம மத்த யாருக்கிட்ட இருந்து திருட ஆரம்பிக்கலாமா? ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு லேடி பிரீஸ்ட் வந்து என்ன சொல்றானா ஹீரோ கிட்ட, நீங்க லோன் வாங்குறதுக்கு நான் வேணா ஒரு ஐடியா சொல்வா, நீங்க உங்களோட ஆர்கன்ஸை சேல்ஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு லோன் தரேன் அப்படின்னு சொல்றா. இப்போ எங்க டெம்பிள் வந்து கரண்டா ஒரு ரிசர்ச்ல இருக்காங்க, அதுக்கு வந்து ஹியூமன்ஸோட ஃப்ரெஷ்ஷான ஆர்கன்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோ வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம சரி பேப்பர் ஒர்க் காட்டுங்க அப்படின்னு கேட்கிறான். உடனே அந்த லேடி பிரீஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இந்தாங்க பேப்பர் ஒர்க் அப்படின்னு கொடுக்குறா. அதை ஹீரோ வந்து படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றானா, ஒரு வேளை என்னோட பேமெண்ட் வந்து நான் ரிட்டர்ன் செலுத்திட்டேன்னா என்னோட ஆர்கன்ஸ் நான் சேல்ஸ் பண்ண தேவையில்ல அப்படிதான் அப்படின்னு கேட்கும். அதுக்கு லேடி பிரீஸ்ட் வந்து ஆமா பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த கடைக்காரன் இதெல்லாம் பார்த்துட்டு, அட பைத்தியக்காரா உன்னோட ஆர்கன்ஸ்லாம் நீ எதுக்காக சேல்ஸ் பண்ற அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்றானா, இதுல வர காசு வச்சு தான் நான் இன்னும் போர்ஷன்ஸ் வாங்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த கடைக்காரன் வந்து என்ன சொல்றானா, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுது நீ பண்ணு, ஏன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இங்க நான் சாக போதில்லை நீ தான் சாக போற. அப்ப அந்த லேடி பிரிஸ்ட் ஹீரோ பார்த்து என்ன சொல்றானா, உங்களை பார்க்கும் போது ரியலான மென்மேரியே இருக்கு அப்படின்னு சொல்றா. உன்னை பின்னாடி போற கடைக்காரன் அவ்வளவுதான் என்னோட இன்னொரு கஸ்டமரும் இந்த லெபார்டரிக்கு வித்துட்டானுங்க. ஹீரோ வாங்கின எல்லா போஸ்ட்டுமே அந்த லேடி ஆஃப் பிரீஸ்ட் முன்னாடியே உட்காந்து எல்லாத்தையுமே குடிச்சு காலி பண்ணிடுறான். எல்லாத்தையுமே குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன நினைக்கிறானா, அது சரி இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அப்படி ஹீரோ வந்து எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சு எழுந்திருக்கும் போதே அப்போ பார்த்தா ஒரு வாய்ஸ் கேக்குது, நீதான் செப்பரா எங்களுக்கு கைடா இருக்க போறது அப்படின்ட்டு ஒரு ஹண்டர் வந்து கேட்கிறான். அப்ப ஹீரோ பார்க்கணுமே பர்ஃபெக்டான டைம்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு ஆமா நான் தான் செப்பர் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து ஹண்டர் வந்து அவனை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறான். நான் வந்து ரீகன்சன்ஸோட லீடர், அது மட்டும் இல்லாம என்னோட பேர் வந்து கௌதே, அது மட்டும் இல்லாம கூட வந்திருக்க இவன் பேர் டேல், அவன் பேர் மார்க்கோ அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து ஹீரோ அவன்கிட்ட என்ன சொல்றான், என்கிட்ட வந்து நைட் விஷன்ஸ்க்கான ஸ்கில் எதுவும் கிடையாது, என்னால மானாவை டிடெக்ட் பண்ண முடியும் அவ்வளவுதான், இது கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன நினைக்கிறானா, இந்த டார்க்ல வந்து அதாவது மொத்த இருட்டுல பாக்கிறதுக்கு தான் நைட் விஷன் தேவைப்படும், அதுவே மானா டிடெக்ஷன்ன்றது அவனோட மானா வந்து எந்த அளவுக்கு அவனால தூரமா செலுத்த முடியுதோ அந்த அளவுக்கு செலுத்தி சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே உணர முடியும். டார்க் டஞ்சன்குள்ள உள்ள போகும் போது இப்படியாப்பட்ட ஸ்கில் இல்லாம உள்ள போனா அவ்வளவுதான் மொத்தமா காலி. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஹண்டர் டீம் லீடர் வந்து என்ன நினைக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி வந்து நைட் விஷனுக்கான போர்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நான் குடிச்சிருக்கேன். இதெல்லாம் நினைச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்து என்ன சொல்றானா, நீ ரெடினா நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தா ஹீரோ ரொம்பவே கேவலமா தான் நடத்துறானுங்க இவனுங்க. இந்த பொருள்லாம் நீ எடுத்துட்டு வா, ஒரு மைனர் ஆள வந்து மானவ டிடெக்ட் பண்ண முடியுதா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்ட்டு அவனும் லீடரும் பேசிட்டே போயிட்டு இருக்கானுங்க. அப்ப இவனுங்கெல்லாம் பார்த்து ஹீரோ என்ன நினைக்கிறானா, எனக்கு இதுல 2 பேர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா என்ன கண்டிப்பா சொல்ல முடியும், அதுல ஒருத்தனை வந்து எனக்கு நல்லா தெரியும். என் கடந்த காலத்துல வந்து நான் எப்போ மைனர் டீம்ல இருந்து ஹண்டர் டீமுக்கு மாத்தப்பட்டனோ கரெக்டா அதுல இருந்து 1 மாசத்துல தான் இந்த டஞ்சனை வந்து நாங்க கிளியர் பண்ணோம். விஷயங்கள் பழையபடி அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும், இந்த டஞ்சன் ரைட்ல வந்து இதுல 3 பேர்ல 2 பேர் கண்டிப்பா இறந்து போயிடுவானுங்க. என்கிட்ட ரொம்பவே அழகான ஒரு ஐடியா இருக்கு, இந்த குழந்தைங்களை வச்சு நான் எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா இவனுங்க மலைலாம் ஏறி ஒரு இடத்துக்கு போறானுங்க. அப்ப
அவனுங்க ஆப்போசிட்ல வந்து ஒரு கேவ் தான் இருக்கு. அப்ப அதுக்கு வெளியே வந்து ஒரு 3 பேர் ரெடியா நின்னுட்டு இங்க இருக்கோம் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறானுங்க. இவனுங்களுக்காக யார் அந்த கேவ் வெளியே வெயிட் பண்றாங்கன்னு பார்த்தா அவனுங்க தான் வெயிட்டிங் டீம். அது மட்டும் இல்லாம அவன் என்ன கேட்கிறானா, எல்லாருமே உங்களோட கையை கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். எல்லார் கையிலுமே ஒரு கயிறை கட்டி விட்டுட்டு அவன் என்ன சொல்றானா, இந்த கயிறு தான், இது எல்லாமே மேஜிக் பிரேஸ்லெட் தான். உங்களுக்கு வந்து டஞ்சன்குள்ள எதனா ஒண்ணு ஆச்சுன்னா கூட எங்களுக்கு இந்த விஷயம் வந்து வெளியே இருக்கு, எங்களுக்கு இது தெரிஞ்சிடும் சீக்கிரமாவே. அந்த ஒரு காரணத்தினாலே நாங்க வந்து பேஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி பேக்கப் வர வச்சிருவோம். ரீகன்சென்சஸ் டீமான உங்களுக்கு வந்து இது பெரிய விஷயமா இருக்காது, இருந்தாலும் நான் சொல்லி தான் அனுப்புறேன், அதனால பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, ஹேவ் எ நைஸ் ட்ரிப் அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சு விடுறான். அவன் நம்ம ஹீரோ அவனு கூட சேர்ந்து உள்ள நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போறானுங்க, அந்த பெரிய குகை மாதிரி உள்ள போயிட்டே தான் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து ஒரு 2 வேர்வுல்ஃப் மாதிரி மனுஷங்க வந்து நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. அப்படி அந்த வேர்வுல்ஃப் மாதிரி நடந்து வந்ததுக்கு முன்னாடி ஒரு சின்ன கல் வந்து விழவும் அது வந்து என்னடான்னு பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா நம்ம ஆளுங்க 2 பேர் வந்து அந்த 2த்தையும் கொண்டுறானுங்க. 2 வேர்வுல்ஃப் மனுஷனையும் கொண்டதுக்கு அப்புறம் அவனுங்க உள்ள முன்னேறி போயிட்டே தான் இருக்கானுங்க. அப்ப ஹீரோ வந்து அவனோட மானாவை டிடெக்ட் பண்ணி இந்த பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இன்னமும் அதே மாதிரி வேர்வுல்ஃப் பீஸ்ட் வரும், அது எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த லீடர் வந்து என்ன சொல்றானா, இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே போர்ல வந்து தோத்த மிருகங்கள் மாதிரி தான் இருக்கு. இதுக்கு அப்படியே அதர் சைடு ஆஃப் த மைண்ட்ல வந்து லாஸ்ட் வீக் வந்து குரூப் ஏவும் குரூப் பியும் வந்து ஒரு ஹண்டிங் பண்ணாங்க. அதுல வந்து தப்பிச்ச மீதிலாம் தான் இதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த லீடர் வந்து என்ன பண்றானா, ஒரு பிளானை வந்து கீழே வரைஞ்சு காமிச்சிட்டு நல்லா பாருங்க டேல் அண்ட் மார்க்கோ அப்படின்னு சொல்றான். இங்க பாருங்க இந்த டஞ்சனை வந்து ஏன் நம்ம 3 பேர் மட்டுமே டேக் ஓவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அவனுக்கு 2 பேர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப அதுல ஒருத்த மட்டும் என்ன சொல்றானா, லீடர் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, நம்மளோட வேலை என்னன்னா உள்ள வந்து இங்க எப்படிலாம் சுச்சுவேஷன் இருக்கு அதை பார்த்துட்டு தான் வெளியே போகணும், அதுதான் நம்மளோட வேலை, நம்ம இந்த மாதிரி ஆபத்தான முடிவு எடுக்கிறதுல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்போம் அப்படின்னு சொல்றான். நீங்களே சொல்லுங்க, இதே மாதிரி வந்து வேர்வொல்ஃப் மான்ஸ்டர் வந்து உள்ள ஒரு குரூப்பா இருந்ததுன்னா என்ன பண்றது, அதுலயும் சில இது வந்து நம்மளோட ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன பண்ணுவீங்க, நம்ம வெறும் 3 பேர் கொண்ட ஒரு குழு மட்டும் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே லீடர் வந்து இல்ல 4 பேர், அதனால நம்மளால ஈஸியாவே இந்த காம்பாக்ட் இதுவை ஜெயிக்க முடியும். உடனே அதுக்கு ஆப்போசிட் கத்த ஆரம்பிக்கிறான், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நம்ம 3 பேர் கொண்ட குழு மட்டும் தான், அது மட்டும் இல்லாம இவெல்லாம் ஒரு குப்பை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இப்படியாப்பட்ட ஒரு டீம் வச்சுட்டு நம்மளால எப்படி அந்த காம்பாக்டை ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப கூட சுத்தி வச்சிருந்தவன் என்ன சொல்றானா, சரி கொஞ்ச நேரம் அமைதியா இருடா லீடர், உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கா இல்லையா, உங்களோட பிளானை கேட்டதுக்கு அப்புறம் நான் என்னோட முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த லீடர் வந்து நம்ம ஹீரோ பார்த்து அது வெளியேடு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோவும் வெளியெடுக்கிறான். ஹீரோ அப்படி பேக்ல இருந்து வெளியெடுத்து என்னடா போடுறான்னு பார்த்தா ஒரு செடி தான் எடுத்து போடுறான். அப்ப அந்த லீடர் என்ன சொல்றானா, இதுதான் ரெசன்மெண்ட் சீட் அண்ட் லீவ்ஸ், இதை மட்டும் நல்லா கிரஷ் பண்ணி இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த கோபால்ட்டுக்கு மேல போட்டா அது வந்து ஃபீமேல் கோபால்ட்டோட ஸ்மெல் கொடுக்கும், அது மூலமா மற்றது எல்லாமே இதை நோக்கி வரும், இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால அந்த கோபால்ட்ஸ் எல்லாமே 100 மீட்டருக்கு மேல தள்ளி இருந்தா கூட கரெக்டா இந்த ஸ்மெல் பண்ணி வந்துரும். இப்படி இவனுங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா ஒரு கோபால்ட் வந்து அதை வந்து ஸ்மெல் பண்ணிடுது. பார்த்தா இப்ப அந்த கோபால்ட் வந்து ரொம்பவே வேகமா அந்த ஸ்மெல் எந்த பக்கம் வந்து வருதோ அந்த பக்கம் ஓடி வந்துட்டு இருக்கு. அப்படி அது வேகமா ஓடி வரும்போதே ஒரு இடத்துல கால் வச்சு கீழே விழுது. அது என்னடான்னு பார்த்தா எல்லாம் நம்ம ஆளுங்க வச்ச ட்ராப் தான். அப்படி இவனுங்க வச்ச ட்ராப் அந்த கோபால்ட் கீழே வந்து இறந்து போயிடுது. அப்ப அந்த லீடர் என்ன சொல்றானா, நான் சொன்னல இது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு கூட அந்த வந்து கேப்டன் நான் உங்களுக்கு சும்மா நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல உங்ககிட்ட இந்த அளவுக்கான திறமைகள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கிறான். கேப்டன் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும், அப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த லீடர் வந்து இதுதான்டா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றான். பின்னாடி நம்ம ஹீரோ நின்னுட்டு டேய் உனக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து அந்த லீடரை பார்த்து என்ன நினைக்கிறானா, கோத்தை இவனை வந்து என்னோட கடந்த காலத்துல அண்டர் டீமுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே நானும் இவனும் ஒரே டீம்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இந்த டஞ்சன்குள்ள வரதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன பண்ணிருக்கானா, அந்த கோத்தை கிட்ட போய் பேசியிருக்கான். என்னன்னா உங்ககிட்ட நான் உண்மையை சொன்னேன், இந்த டஞ்சன்குள்ள நான் ஆல்ரெடி உள்ள போயிட்டு வந்துட்டு அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு சின்ன குரூப்பான கோபால்ட் மட்டும் தான் இருக்கு அதுல. அப்ப அதுக்கு அந்த லீடர் வந்து என்ன சொல்றாங்க, நீயே போயிட்டு வந்தியா, உண்மையாவா சொல்ற, உனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, இங்க வரதுக்கு முன்னாடி மைனரா ஒர்க் பண்ணிட்டு போய் என்னோட டீமுக்கு நான் தான் ரீகன்சென்சன், அதனால இங்க எங்க உள்ள போனோம் எப்படி வெளியே வரணும்னு எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்றான். அப்ப அந்த லீடர் ஹீரோ பார்த்து என்ன கேக்குறானா, இப்ப நீ என்ன சொல்ல வர, இப்ப நீ சொல்ற மெத்தடை வச்சு நம்ம இந்த டஞ்சனை வந்து நம்மளே கிளியர் பண்ணிடலாம் சொல்றேன். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, அது வந்து கம்ப்ளீட்டா உங்களோட விருப்பம் தான், என்னோட ஆஃபர் மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே பிரசன்ட்ல பார்த்தா அந்த லீடர் வந்து நம்ம ஹீரோ பார்த்து தான் நினைச்சிட்டு இருக்கான், இவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆளா இருக்கான். அசல்ட்டை கண்டுபிடிக்கிறது அந்த அளவுக்கு சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த டஞ்சன்குள்ள வரதுக்கு முன்னாடி அவன் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். அப்படின்னா கண்டிப்பா மான்ஸ்டர் எப்படி அன் பண்ணணும்னு இவனுக்கும் தெரியும். ஆனா அவன் பண்ண எல்லா வேலைக்கான கிரெடிட் வந்து அவன் எனக்கு கொடுத்துட்டான், இது எனக்கு ரொம்பவே நல்லது. நான் மட்டும் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இவனை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும், இவனை உடனே மைனிங் டீம்ல இருந்து அன்டீம் டீமுக்கு மாத்திடுவாங்க. இப்படி அந்த லீடர் யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணானா, அவன் கையில இருந்து ஒரு ஷார்ட் நைஃப் எடுத்து ஹீரோ கையில கொடுத்து இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். என்னால் நிச்சயமா சொல்ல முடியும் அவன் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்கிட்ட இருந்து ஆசைப்பட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். அவன் அன்பார்ச்சுனேட்டா அவனோட எல்லா எஃபெக்டையும் கண்டு நான் பெருமை தான் படுறேன், இருந்தாலும் ஆனா வெறும் ஒரு கோபால் டஞ்சனுக்கு வந்து அவன் இப்படியாப்பட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறது தான் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் நான் இந்த டஞ்சனை வந்து நான் கிளியர் தான் பண்ண போறேன், இருந்தாலும் நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு 3 பேர் கண்ணில் மாற்ற எல்லா கோபால்ட்டுமே வெட்டி தள்ளிக்கிட்டே தான் இருக்கானுங்க. அப்ப அந்த சுத்தி வச்சிட்டு இருக்க என்ன சொல்றானா, நான் இந்த விஷயம் இந்த அளவுக்கு ஈஸியா முடியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்றான். அப்ப
இன்னொருத்த வந்து கோபால்ட் கிட்ட இருந்து எல்லா மேஜிக் ஸ்டோனையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன சொல்றேன்னா இது அந்த அளவுக்கு மோசம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு மேஜிக் ஸ்டோன் வந்து கோபால்ட் கிட்ட இருந்து கிடைக்குது. அப்ப ஹீரோ வந்து அந்த லீடர் கிட்ட என்ன சொல்றானா, இதை பார்க்கும்போது இந்த டனல் வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். உடனே லீடர் வந்து நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த டேல் மட்டும் என்ன சொல்றானா, ஒரு சின்னதா கேப் இருக்கதை பார்த்து எனக்கு தெரிஞ்சு இங்க ஏதோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் கீழே உட்காந்து அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா வெறும் எலும்புங்களா தான் இருக்கு. அது என்ன எலும்புங்களா இருக்கும், ஒருவேளை வைல்டு பீஸ்ட் எலும்புங்களா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பார்த்தா தொட்டு பார்க்கறான். அப்ப அதை பார்க்கும்போது அவனுக்கே தெரியுது இது கோபால்ட்டோட எலும்புக அப்படின்ட்டு. அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு எதிர்க்க வந்து ஒரு பெரிய கை வந்து அவனை பிடிக்குது. பிடிச்சது மட்டும் இல்லாம அவனை தூக்கி அந்த பக்கம் அடிச்சிருது. இதை பார்த்துட்டு இந்த லீடர்லாம் ரொம்ப பயந்து போய் டேல் உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த டேலும் போய் செவுத்துல அடிச்சு கீழே விழுறான். அப்ப அந்த சுத்தி வச்சுட்டு என்ன பண்றானா, அவன் கையில வந்து ஏதோ ஒரு மேஜிக் சர்க்கிளை வரைச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்றான். அவன் சுத்தி வச்சுட்டு என்ன நினைக்கிறானா, நான் எல்லா விஷயம் முடிஞ்சுன்னு நினைச்சேன், ஆனா இப்ப அந்த இடத்துல என்னதான் மறைஞ்சிட்டு இருக்கு, நான் எந்த அளவுக்கு இதே மாதிரி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும், அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கு. அப்ப அவன் சும்மா இல்லாம என்ன சொல்றானா, இது வந்து மோனா ஷீல்ட், ஆக் சீஃபால கூட இது உடைக்க முடியாது, அப்படி இருக்கும்போது உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும் போதே ஒரே அடி அந்த ஷீல்ட்லாம் உடைச்சிட்டு பறக்குது. பார்த்தா இந்த லீடர் வந்து ரொம்ப ஷாக் ஆகி மார்க்கோ அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஆனா லீடருக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியுது போல இருக்கு, இந்த வால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த டெயில் வந்து லீடரையும் அட்டாக் பண்ண வருது. அப்ப அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே அடுத்த செகண்ட் வெளியே காட்டுறாங்க. அந்த கயிறுல காட்டி அமைச்சிருப்பால, அவன் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஒரே டைம்ல 3 பேரோட கயிறு அறந்ததுனால அவன் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கான். அப்படி உள்ள என்னதான் நடந்துட்டு இருக்கு, உள்ள என்ன விதமான மிருகம் தான் இருக்கு அப்படின்னு அவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். அப்படியே இப்ப உள்ள பார்த்தா அந்த லீடர் வந்து அவனோட ரைட் ஹேண்ட்ல வந்து அடி வாங்கி ரத்தம் சொட்டு சொட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆனா அவன் சாகல. நல்ல வேளை ஹீரோ வந்து அந்த அட்டாக்க பிளாக் பண்ணிட்டான். அப்ப ஹீரோ பார்த்தா அவனுக்கு கிடைச்ச ஸ்கில்ல ஒன் ஆஃப் த ஸ்கில்ல தான் யூஸ் பண்ணிருக்கான், அயன் ஆஃப் வால், அதுதான் யூஸ் பண்ணிருக்கான். அப்படி அந்த அட்டாக் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன யோசிக்கிறானா, அயன் ஆஃப் வாலாலே இப்படியாப்பட்ட ஒரு அட்டாக்க பிளாக் பண்ண முடியல. அப்ப ஹீரோ வந்து ஆப்போசிட் அந்த மிருகத்தை பார்த்து என்ன நினைக்கிறானா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வெறும் 1 வயசு தான் இருக்கும், அப்படி இருக்கும்போது கூட இந்த ஸ்பீஷிஸ்க்கு இந்த அளவுக்கான பலம் இருக்கு. அப்ப பார்த்தா அந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா, அதோட டெயிலாலே அந்த டேல வந்து தூக்குது. அது மட்டும் இல்லாம ஹீரோ நோக்கி நடந்து வருது. அப்படி அது ஹீரோ நோக்கி வரும்போது பாக்கணுமே, பிரெடேட்டர் வந்து 4 கால்ல நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு அது பார்க்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த மிருகத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்கானா, இது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு மிருகம், இது எப்படின்னா மத்த மிருகங்கள் மாதிரியே இது நடிச்சு அதுங்களே இழுத்து அதை சாப்பிட்டுரும். உடனே ஹீரோ என்ன பண்ணா, ஸ்குவாட் லீடரோட ஸ்பீரை கீழே இருந்து எடுத்து இதை கொஞ்ச நேரம் நான் யூஸ் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஸ்குவாட் லீடர் வந்து என்ன கேட்கறானா, இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கிறா. உடனே அது ஹீரோ வந்து என்ன பண்ண போறா, இப்ப நான் வார்ம் அப் பண்ண போறேன்னு அந்த ஸ்பீரை 4 பக்கமும் சுத்தி காட்டுறான். அப்ப ஹீரோ என்ன பண்ணா, அந்த மிருகத்து கூட சண்டை போறதுக்காக ரெடி ஆகுறான். அது மட்டும் இல்லாம அந்த மிருகத்தை பார்த்து என்ன சொல்றா, நான் உன்னோட கடைசி விஷயம் வந்து நிறைவேற்றுறேன், உனக்கு எப்படி சாகணும்னு ஆசை அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஹீரோ என்ன பண்ணா, அவன் கையை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவனோட கையில வந்து ஒரு சின்ன சில்வர் கீ தான் ஃபார்ம் ஆகுது. இது வந்து கடவுளும் கிட்ட இருந்து கிடைச்ச 3வது ஸ்கில் தான் இது. அப்பதான் அந்த கீயை பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. அந்த கீ எப்படின்னா எல்லாருமே மறந்து போன ஒரு கேசிலோட கீ தான் இது. அது மட்டும் இல்லாம இதை யூஸ் பண்றவங்க வந்து அந்த கேசில வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே அதுல மறைச்சு வச்சுக்கலாம், வேணுன்றப்போ எடுக்கவும் செஞ்சுக்கலாம். இன்னொரு வார்த்தையில் சொன்னா ஹீரோ யூஸ் பண்ற சப்ஸ்பேஸ் ஆர்டிஃபேக்ட் தான் இது. அது மட்டும் இல்லாம அது மூலமா அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன செடியும் ஒரு துணியும் வெளியே எடுக்கிறான். அப்படி அதை வெளியே எடுத்து அவன் கீழே போட்டோன்னே அந்த லீடரை பார்க்கணுமே பயபுல ரொம்ப ஷாக்ல உட்காந்து இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து வெளியே எடுத்து போட்ட அந்த சின்ன செடி வந்து என்னன்னா டிராகன் டானிக்கோட செடி தான். அந்த செடி மூலமா செய்யற டானிக் யாரு குடிச்சாலும் சரி டக்குன்னு காம் ஆயிடுவாங்க. ஹீரோ என்ன பண்ணா, அந்த லீடரை பார்த்து தயவு செஞ்சு இங்க இருந்து எழுந்து, நான் இங்க வந்து ரஃபா நடந்துக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அந்த லீடர் ஹீரோ பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான், நீ இப்ப என்ன பண்ண போற, அது மட்டும் இல்லாம நீ வந்து இங்க ஒரு காம்பேக்ட் டைப் கூட கிடையாது, நீ வெறும் ஒரு மைனர் தான். அப்ப லீடர் என்ன நினைக்கிறான், இங்க நான் இறந்து போனா கூட அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, ஆனா ஒரு மைனர் பின்னாடி நான் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு நான் இறந்து போறதே எனக்கு ரொம்ப அசிங்கம். இப்படி இந்த லீடர் நினைச்சிட்டே இருக்கும்போது ஆப்போசிட் அந்த பிரெடேட்டர் மிருகம் வந்து என்ன பண்ணுதுன்னா கத்த ஆரம்பிக்குது. அது கத்தும் போதே பார்த்தா பெரிய ஷாக் வேவே வந்துட்டு இருக்கு. அந்த ஷாக் வேவ் கேட்ட உடனே பார்க்கணுமே இந்த லீடர் வந்து கீழே விழுந்துறான். அப்ப பார்த்தா அந்த மிருகம் வந்து அதோட ஸ்கில்ல தான் யூஸ் பண்ணுது. அதோட ஸ்கில் வந்து என்னன்னா ஃபியர் தான். இந்த சவுண்டை யாரு கேட்டாலும் சரி உடனே பேரலைஸ் ஆகி பயத்துல உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் லீடருக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. என்னோட சீனியர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் இதுல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி நல்லா வளர்ந்த ஒரு பிரெடேட்டர் வந்து ஒரு வில்லேஜை தாக்க ஆரம்பிச்சது. அப்ப என் சீனியர் என்ன சொன்னாங்க, அங்க நடந்த விஷயத்துக்கு வந்து வில்லேஜஸால கூட ஒரு சாட்சியா கூட அவங்க யாராலையுமே இருக்க முடியல. ஏன்னா அந்த பிரெடேட்டர் கிட்ட இருந்து வந்த பயம் மட்டுமே அவங்க யாருமே என்ன நடக்குதுன்னு தெரியாத நிலைமையில வச்சிருந்தது. அவங்களால அவங்களுக்கு கையை கூட கொஞ்சம் கூட நகர்த்த கூட முடியல. ஏன்னா எல்லாருமே அந்த பிரெடேட்டர் வந்து உங்களை தாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அந்த லீடர் வந்து பிரசன்ட்ல நினைச்சு பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா ஏதோ சவுண்ட் கேக்குது. ஹீரோ கிட்ட இருந்து அந்த சவுண்ட் வந்துட்டு இருக்கான் அவன் வச்சிருந்த ஸ்பியர் மூலமா. அப்ப ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா, அந்த பிரெடேட்டர் வந்து அங்க எங்கன்னு போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு தான் இருக்கான். இதெல்லாம் கண்ணால பார்த்த லீடர் வந்து அவனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்பவே முடியல. ஹீரோ அப்படி அந்த மிருகத்தை அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது அவன் என்ன நினைக்கிறானா, நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த டிராகன் ஃபிளவர் டானிக் வந்து நல்லாவே பயன்படுது அப்படின்னு அவன் வாயில இருந்து துப்புறான். எனக்கு கிடைச்ச 9 ஸ்கில்ல வந்து 1 மட்டும் தான் வெப்பன் யூஸ் பண்ற மாதிரி ஸ்கில். அது மட்டும் இல்லாம அந்த வெப்பனை நான் சமன் பண்ணா அதுக்கு ஏகப்பட்ட மேஜிக் பவர் எனக்கு வேணும். இப்போதைக்கு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா இப்ப என் முன்னாடி இருக்கிறது ஒரு சின்ன பப்பி தான், அதுக்கு இதுவே போதும் அப்படின்னு அந்த சப்ஸ்பேஸ் போர்ட்டல் மூலமா ஏதோ ஒரு சின்ன பாட்டில் தான் வர வைக்கிறான். அப்படி வர வச்ச பாட்டில் இந்த சின்ன லிக்விட் எல்லாம் வந்து அந்த ஸ்பியர்ல வந்து ஊத்துறான் முன்னாடி. அப்படி ஊத்திட்டு என்ன நினைக்கிறேன்னா, இது எல்லாமே என்னோட பழைய ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தது தான், அவன் தான் வெனம் கிங். ஹீரோக்கு பார்த்த ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் வருது. அந்த பிளாஷ்பேக்ல ஹீரோ
ஹீரோ வந்து அவனை ஆப்போசிட் என்ன கேட்கிறானா, பேர் இது உண்மையிலேயே உனக்கு ஓகே தானா, உன் வாழ்நாள் முழுக்க நீ கஷ்டப்பட்டு சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது இப்ப எனக்கு சொல்ற. அதுக்கு அந்த ஃபேட் என்ன சொல்லிருக்கானா, இதுக்கு மேல மறைச்சு என்ன ஆக போகுது, இந்த உலகமே அழிய போகுது, அது யாருக்கும் தெரியாம பிரயோஜனமே படாம போறதுக்கு பதிலா இது எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருக்கும் யூஸ் ஆனா நல்லதுதான். இப்ப அப்படியே பிரசன்ட்ல ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அதெல்லாம் நினைச்சுதான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த ஃபேட் சொன்ன வார்த்தைகள் தான் இப்ப ஹீரோக்கு ஞாபகம் வருது. என்னோட பாய்சன் வந்து எதுக்கு உதவான ஒன்னத்தை கொண்டு ஒருத்தரை காப்பாற்ற முடியுதுன்னா கண்டிப்பா நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். எனக்கு அதை தவிர்த்து வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு ஃபேட் சொன்னது ஞாபகம் வந்து ஹீரோ என்ன பண்றானா, ஸ்பீர் எடுத்து போய் டைரக்டா அந்த பிரெடேட்டரோட நெஞ்சிலே இறக்குறான். அப்படி ஹீரோ பண்ண அட்டாக் மூலமா பிரெடேட்டர் வந்து வலி தாங்க முடியாம கதறுது. ஹீரோவா அதை போட்டு விடாம அடிச்சுக்கிட்டே நின்று மாசா நின்னுட்டு இருக்கான் ஒரு பக்கம். இப்ப ஹீரோ வந்து யூஸ் பண்ற பாய்ஸ் வந்து நார்மலான ஹெர்ப்ஸ் மூலமா மேக் பண்ணதுதான். ஒருத்தவங்களோட பிளட் செல்ல வந்து உள்ள போக ஆரம்பிக்குதோ அப்பதுல இருந்தே அது வந்து எல்லா ஆர்கன்ஸுமே ரொம்பவே டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே உயிர் போற அளவுக்கான வலியும் கொடுக்கும். ஏன்னா வெனம் கிங் வந்து ஒரு சாடிஸ்ட் தான் அவன். இப்ப நான் உயிரோடு இருக்க வேண்டிய நேரம் எல்லாமே 3 நிமிஷம் தான். இந்த 3 நிமிஷம் மட்டும் இந்த பிரெடேட்டர் முன்னாடி உயிரோடு இருந்துட்டுனா அந்த பிரெடேட்டரோட உடம்பு மொத்தமும் விஷமா மாறிடும். அப்படி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது பிரெடேட்டர் என்ன பண்ணுதுன்னா அதோட வாளால ஹீரோ அடிக்குது. அடிச்சு அடில ஹீரோ போய் அந்த செவர்லாம் உடைச்சிட்டு போய் விழறான். அப்படி ஹீரோ அந்த மாதிரி விழுந்து கிடக்குற அந்த டைம்ல பார்த்தா பிரெடேட்டர் வேக வேகமா ஓடி வந்து ஹீரோ கடிக்கிறதுக்காக வருது. அப்படி ஹீரோ கிட்ட வரும்போது ஹீரோ என்ன பண்றானா, அந்த வெனம் பாட்டிலே எடுத்து அதோட வாயிலே போட்டுறான். அப்ப பார்த்தா அந்த வெனமோட எஃபெக்ட்னால அந்த பிரெடேட்டருக்கே வாயில இருந்து ரத்தம் கக்குது. இதெல்லாம் பார்த்தோம் ஹீரோ வந்து இன்னும் 2 நிமிஷம் இருந்தா போதும், இல்ல 1 நிமிஷமே போதும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஹீரோ என்ன பண்றானா, மிருகத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போதைக்கு என்கிட்ட இருக்க கரண்ட் எபிலிட்டி மூலமா என்னால தனியா அந்த மிருகத்தை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா நான் மட்டும் இன்னும் 1 நிமிஷம் வெயிட் பண்ணி அது ஃபைனலா அட்டாக் பண்ணனா கண்டிப்பா நான் என்னால ஜெயிக்க முடியும். அப்படி ஹீரோ வந்து கடைசி அட்டாக் அவன் கொடுக்கும் போதே அது என்ன பண்ணுதுன்னா அதோட வால் மூலமா ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குது. ஹீரோ வந்து இந்த வாட்டி அடி வாங்காம அந்த வாளை பிடிச்சிக்கிறான். அப்ப பார்த்தா அந்த வாளை விடாம அவன் நல்லா பிடிச்சிட்டு இருக்கான். அதுவும் வாளை இப்படி அப்படின்னு ஆட்டியும் விடாவே இல்லை. கடைசியில என்ன பண்றானா, அந்த வால்ல இருந்து ஜம்ப் பண்ணி கரெக்டா அந்த பிரெடேட்டரோட நெத்திக்கு நேரா ஜம்ப் பண்ணி குத்தத்துக்கு ட்ரை பண்றான். ஹீரோ நினைச்சா மாதிரி இந்த நெத்திக்கு மேல ஜம்ப் பண்ணி அதோட 2 கண்ணுமே குத்திடுறான். அது மட்டும் இல்லாம அந்த லீடர் குத்த சின்ன ஷார்ட் நைஃபையும் வெளியே எடுத்து என்ன பண்றானா, இந்தா இது உனக்காக தான் அப்படின்னு இன்னொரு கண்ணிலே அவன் குத்துறான். அது வலி தாங்க முடியாம ஹீரோ அப்படி இப்படின்னு ஆட்ட பாக்குது. ஹீரோவும் கொஞ்சம் கை தவறான். தவறி கீழே விழ போகும்போதே இன்னும் ஒரே ஒரு குத்து மட்டும் குத்தினாலே போதும் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த கத்தியை பிடிச்சிட்டு மேல வந்து என்ன பண்றானா, நான் 10 வருஷம் கடந்த காலத்துக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப என்னோட பாடி கண்டிஷன் என்னோட பலமும் எல்லாமே ஒரு எலியோட கம்பேர் பண்ணும் போது அளவுக்கு தான் இருக்கு. நான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த வாட்டர் ஆஃப் ரிகவரி எது குடிச்சானே இப்பதான் ஹீரோ சொல்றான். அந்த வாட்டர் ஆஃப் ரிகவரி குடிக்கிறது மூலமா அதோட மேஜிக் பவரை வந்து அது அதிகமாக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த காட்ஸ் கொடுத்த ஒரு ஸ்கில் மூலமா அது என்னால 500 மடங்கு ஆக்க முடியும். அப்படி ஒரே சிட்டிங்ல உட்காந்து தான் அந்த எல்லா வாட்டர் ஆஃப் ரெக்கவரியுமே நான் குடிச்சேன். நான் குடிச்ச வாட்டர் ஆஃப் ரெக்கவரி மூலமா என்னோட மேஜிக் பவர் வந்து இப்போ இந்த பிரெடேட்டரோட ஸ்கல்ல உடைக்கிற ரேஞ்சுக்கு போதும் எனக்கு. அப்ப ஹீரோ என்ன பண்ணானா, எனக்கு இந்த அளவுக்கான மேஜிக் பவரே போதும்ட்டு அவனோட கையில வந்து மேஜிக் பவர் வச்சுட்டு சிம்பிள் மேஜிக் பவரான டிஸ்சார்ஜ் இதுக்கு போதும்ட்டு அவன் குத்தி வச்சு இந்த கத்திங்க மேலயும் அந்த கட்டைங்க மேலயும் ஒரு பஞ்ச் பண்றான். அப்படி நம்ம ஹீரோ பண்ண பஞ்ச்ல மேல குத்தி வச்சு இந்த கத்தி குச்சின்னு எல்லாமே கீழே வரைக்கும் போக ஆரம்பிக்குது. கடைசியில அந்த எல்லா பொருளுமே அந்த பிரெடேட்டரோட தாடையவே கிழிச்சிட்டு வெளியே வந்துருது. அப்ப இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்குவாட் லீடர் வந்து ரொம்ப ஷாக்ல இருக்கான். அப்ப அவன் என்ன நினைச்சு பாக்குறானா, ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் உன்னை மைனர் டீம்ல இருந்து ஹண்டர் டீமுக்கு மாத்திடுவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஆனா கோபால்ட் டஞ்சன் வந்து ஹெல்ப் பண்ணான்றதுக்காகலாம் இவன் அதுக்காக என்னால ரெஃபர் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு பார்த்ததெல்லாம் இப்ப நினைச்சு பாக்குறான் அந்த லீடர். நான் ரொம்பவே தப்பு கணக்கு போட்டுட்டேன். எப்ப இவன் என்னோட குட் சைடு வந்து ஜெயிக்க முடியலையோ அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இவன் எதுக்கும் தகுதி இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது எல்லாமே தப்பு தான் இப்போ. ஆனா இப்போ இவன் வந்து வெறும் ஒரு மைனர் தான். இந்த ஒரு தகுதியை வச்சுட்டு அவனால் டஞ்சனுக்குள்ள என்ட்ரியே ஆக முடியாது. அவனுக்கு ஒரு டிக்கெட் வேணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவன் என்கிட்ட கேட்டிருக்கான். அப்ப ஹீரோ வந்து அந்த பிரெடேட்டரை கொண்டு இந்த லீடர் கிட்ட வந்து என்ன சொல்லனா, கோதே உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்கிறான் ஹீரோ. அப்படி கேட்கறதோடவே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.